சபிக்கப்பட்டவர்களே. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். இயேசு கிறிஸ்து தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அவருக்கு வலது பக்கத்தில் பரிசுத்தவான்களும் இடது பக்கத்தில் துன்மார்க்கரும் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இடது பக்கத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் துன்மார்க்கரை இயேசு கிறிஸ்து சபிக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு அருகாமையில் இருப்பது எப்போதுமே ஆறுதலாக இருக்கும். இங்கு நீதிமான்களும் துன்மார்க்கரும் இயேசு கிறிஸ்துவுக்கு அருகாமையில் இருக்கிறார்கள். ஆனால் துன்மார்க்கர் தமக்கு அருகாமையில் இருப்பதை இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்கவில்லை. தம்மை விட்டு விலகி போகுமாறு கட்டளையிடுகிறார். நாம் இந்த பூமியில் இருக்கும் காலத்தில் எல்லாம் இயேசு கிறிஸ்துவிடம் வருமாறு நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவிடம் வந்தால் நமக்கு ஜீவனும் சமாதானமும் ஆறுதலும் கிடைக்கும் என்று சுவிசேஷம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு சிலர் செவி கொடுக்கிறார்கள், பலர் செவி கொடுக்காமல் போகிறார்கள். தமக்கு செவி கொடுத்த பரிசுத்தவான்களை தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் இயேசு கிறிஸ்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள் என்று அழைக்கிறார். தமது சுவிசேஷத்திற்கு செவி கொடுக்காத துன்மார்க்கரை, சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு போங்கள் என்று துரத்துகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு அருகாமையில் வரும் எல்லோருமே அவரிடமிருந்து ஆறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் துன்மார்க்கரோ இயேசு கிறிஸ்துவிடமிருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளாதவர்கள், சாபத்தின் பாவரத்தை சுமப்பார்கள். இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்களை என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று அழைக்கிறார். அவர்களுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய சுத்த கிருபையினால் வந்தது. ஆனால் துன்மார்க்கருடைய அழிவோ அவர்களுடைய சாபத்தினால் வந்திருக்கிறது. துன்மார்க்கர்கள் நித்திய ஆக்கினையை அடைவார்கள். இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை விட்டு துன்மார்க்கர் அகன்று போகும்போது அவர்கள் ஏதாவது ஒரு இடத்திற்கு போக வேண்டும். இயேசு அவர்களை நித்திய அக்கினிக்கு போகுமாறு அனுப்புகிறார். இந்த அக்கினி நித்திய தேவனுடைய கோபாக்கினையாகும். இந்த அக்கினி பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. நரகத்தின் அக்கினி சாதாரணமாக திடீரென்று தோன்றிய அக்கினி அல்ல. இது ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்கினி. திடீரென்று தோன்றும் அக்கினி விரைவில் அணைந்து போகும். ஆனால் இது ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்கினியாக இருப்பதினால் இது எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும், நித்திய அக்கினியாக இருக்கும். இந்த நரக அக்கினியில் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் இராது. இந்த நித்திய அக்கினியை எதுவும் அணைத்து போடாது. துன்மார்க்கர் நரக அக்கினியில் இருக்கும்போது அங்கு அவர்கள் தனியாக இருக்க மாட்டார்கள். பிசாசும் அவன் தூதர்களும் நரகத்தில் துன்மார்க்கரோடு இருப்பார்கள். துன்மார்க்கர் இந்த பூமியில் ஜீவித்த போது அவர்கள் பிசாசையும் அவனுடைய தூதர்களையும் சேவித்தார்கள். ஆகையினால் அவர்கள் இருக்கும் இடத்திற்கே துன்மார்க்கரும் அனுப்பப்படுகிறார்கள். இந்த பூமியில் கிறிஸ்துவை சேவிக்கிறவர்கள் அவருடைய சமூகத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். நித்திய ஆக்கினையை அடைவதற்காக சிலர் சபிக்கப்பட்டு அக்கினி கடலுக்கு அனுப்பப்படுவார்கள். மரித்த துன்மார்க்கர் எல்லோருமே நரகத்திற்கு அனுப்பப்படுவார்கள். நித்திய அக்கினி சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. மனுஷர்கள் அங்கு போக வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆயினும் மனம் திரும்பவே மாட்டேன் என்று பாவத்தில் வைராக்கியமாக ஜீவிப்போருக்கு வேறு வழியே இல்லை. அவர்கள் நரகத்திற்கு போவார்கள். சாத்தானோடு நித்திய காலமாக இருப்பார்கள். நித்தியமான காரியங்கள்: தேவன், பரிசுத்த ஆவியானவர், ஜீவன், ரட்சிப்பு, மீட்பு, சுதந்திரம், சுவிசேஷம், உடன்படிக்கை, ராஜ்யம், மகிமையும் வல்லமையும், ஆறுதல், மகிமை, உயிர்த்தெழுந்த சரீரங்கள், காணாதவைகள், வாசஸ்தலங்கள், அழிவு, நியாய தீர்ப்பு, ஆக்கினை, அக்கினி, தண்டனை.